குளத்தில் கலகம், வேலிலும் கலகம், கொட்டையிலும் கலகம், எங்கு சென்றாலும் கலகம். சந்திப்போம், சிந்திப்போம், பரட்டும். நீ நாடுதரா, நான் நாடுதரா, அவசியம் கலகம் உண்டு. பானை முகத்தனே, 5 கரத்தனே, பானை வைத்தனே என்று எத்தனை தெய்வம் என்றால் அந்த விநாயகப் பெருமானை வணங்கி கடைப்பணியை துவங்கி அவசிய கலகம் உண்டு. நீ நாடுதரா, நான் நாடுதரா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். தூங்குறாளெல்லாம் எழுப்பிவிடுங்க. இன்னுமே தான் நாடகம் ஆரம்பம். இன்னும் நேரம் இறந்தது நாடகம் இல்லை. என்னன்னு எனக்கு தெரியல. நேரம் இறந்த கலாட்டம் மட்டும் நடந்துச்சு. அதாவது அந்த விநாயகப் பெருமானை வணங்கி கலை பணியை துவங்கி ஆரம்பிச்சோமா. ஆதி முதலாகி ஆனந்த பரிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே பாதம் பணிந்தோ முந்தல் பாட்டிற்கு புகழ் கூற்று. காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, சிவனார் மகனே குணநிதியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, சிவனார் மகனே குணநிதியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே. அன்னையின் அறிவாக பெண்ணே அறம் முடித்தாய், அப்பனே உலகில் பல வளர்ந்த புகழ் வளைத்தாய். அன்னையின் வடிவாக பெண் கேட்டு உடலம் வந்தாய், அப்பனே வளம் படைத்தாய். அன்னையின் அறிவாக பெண் கேட்டு அறம் முடித்தாய், அப்பனே உலகில் பல வளர்ந்த புகழ் வளைத்தாய். தம்பி உடல் இருந்து அல்ல அண்ணனுடன் இருந்து பள்ளியை மனமுடித்தாய். தம்பி உடல் இருந்து பள்ளியை மனமுடித்த கர்மத்துக்கு இதை காத்திடும் காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, சிவனார் மகனே குணநிதியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே. காக்கையின் வழிவாக அமனத்தில் இருந்தாய், அமனத்தை காலமோடு செட்டியறையில் இருந்து கமண்டலம் தலை சாய்த்து காவிரி ஓட விட்டாய். காக்கையின் வழிவாக இருந்தாய், அமனில் இளங்கள் வளைத்தாய். தந்தையுடன் இருந்து பள்ளியை மனமுடித்தாய். தம்பி உடல் இறந்து பள்ளியை மனமுடித்த ஜன்மத்தில் காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, சிவனார் மகனே குணநிதியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, கணபதியே. ஏதோ காலம் கட்டுறது யாரென்று பார்ப்போம். தமிழத்தில் தேவகானம் சந்திப்போம், சிந்திப்போம். நீமர் நாடுதா, நான் நாடுதா பார்ப்போம். வர சொல்லுங்கள். திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம், திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம், தீராத வினைகளும் தெய்வம், தீராத வினைகளும் தெய்வம், திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம்.
வள்ளுவன் தோசைக்கு ஓட்டல் என்ற தெய்வம் மண்ணுமுகள் கோசலைக்கு வைத்தரான தெய்வம் மல்மகளும் மலமகளும் மருவுகின்ற தெய்வம் வள்ளுவன் தோசையிலு உந்தப்பு சாப்பிட்டது தெய்வம் பாருங்க என்பதுகை முடிவனும் திருவேங்கட தெய்வம் சீனிவாசனாக நின்று சேவைகளும் தெய்வம் சீனிவாசனாக சீனிவாசனாக நின்று சேவைகளும் தெய்வம் சீனிவாசனாய் நின்று சேவைகள் தெய்வம் இடம் வைக்கணும் இடம் வச்சு பாடணும் திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம் காதல் பரபர காதல் கசக்குதையா பரபர காதல் கசக்குதையா பந்தவாசம் யாவுமற்ற பிறவி ஆடி போடுங்கள் அவனாக வந்த தாடிக்காரன் சொல்லை உணர்வி இந்த தாடிக்காரன் சொல்லை உணர்வி தேலாமோ தேலாமோ தேலா தேலா தேலாமோ 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 தன்னுக்குள் ஒரு நிலவா இது ஒரு நிலவா கைக்குட்டை காதல் கழிவோ எழுதிய உலவா பாடும் உண்மைதான் பாட வைத்தேனே ஞானத்தை உருவாக்கும் காரணமே ஞானத்தை உருவாக்கும் காரணமே உங்கள் நாட்டியத்தில் போடும் பூரணனே வரி பூரணனே ஆடவா என ஆடவா என ஓடவா 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 ஞானத்தை உருவாக்கும் காரணமே உங்கள் நாட்டியத்தில் கூடும் பூரணனே இளமை இல்லாது யாக்கை இடையாது இளமை இல்லாது யாக்கை இடையாது வரமதும் செல்வமும் நடவுண்டு தாராது இளமை இதுவாக தலைவிழி பொருளாக இளமை இதுவாக தலைவிழி பொருளாக நிம்மதியை முழா நிம்மதியை எத்தனைக்குத்தா முருகா நிம்மதியை எத்தனைக்குத்தா முருகான பழனிமலை முருகா பழனியில் இருமுருகா பழமொன்று எந்த நெச்சித்தார் ஞான பழமொன்று எந்த நெச்சித்தார் ஆ ஆ கார இளநீ கார முருகனி புதுக்கோட்டை கிணி வாராயோ 12 மணியான கடை திறந்தவன சரக்கு வாங்கி தாராயோ லோக்கல் குடிக்க மாட்டேன் நல்ல சரக்கு சாப்பிடுவேன் லோக்கல் சாப்பிட்டா வாங்கி பக்காரி நம்ம சாப்பிட்டா வாங்கி பேசாது சரக்கே சரக்கே கீழே எரிகிறது விரைவு வேகமாக நாள வீட்டுகளை மாறாயோ தப்பு இருக்கிறது சவனப்பு இருக்கிறது தண்ணி கொண்டு வாராயோ புயலும் அடிக்கிறது கடலும் கொதிக்கிறது படகத்தை மாறாயோ நல்ல சரக்கு இருக்கு பேக்கில இருக்கு நீ சாப்பிட நீ வாராயோ என்ன கிழந்த பண்ணி நிறைய துடிக்கைகளும் தீபமாக வருகிறது என்ன கிழந்த பண்ணி முன்னை காக்கைகள் வாழ்வது ஒரு முறை உனக்கு வாழ்வது முழுமை சாவது ஒரு முறை உனக்கு சாவது பெருமை அந்த கூடவை மாறி வந்த தேடி வந்த வேலை ஏழம் செய்தது தேடி வந்த வேலை பிறம் செய்த லீலை உடைந்ததடி கரைந்ததடி உயிரே உயிரே உயிரே
பேச்சுக்கு பாப்பான். அவங்க நிலத்துக்கு இருக்கா நம்மள மிச்சம் ஆடுறது யாரும் இல்லைன்னு. அந்த இடத்தை இந்த இடத்தை சொல்லி வந்து அங்கே பிடிச்சதே இந்த பேச்சுங்க பாடல் இந்த இடம். ஆமா. அதுதான் எனக்கா விளையாடுற பாடல். உயிரே உயிரே வெளியே விட்டு வந்துரு. உயிரே நீங்க நாரத மகரிஷி. நான் தான் நாரதர். ஊர்ல கேளியா உண்மையா பொய்யான்னு? யாரு நாரதர்? யாருங்க நாரதர்? நாரதர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நாரதர்னா தெரியாம நாரதர் வேஷம் போட்டுருக்க? என்ன நாரதர்? நாரதர்னா நாரதர். அப்ப நாரதர்னா என்ன? நாரதர்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நாரதர்னா நாரதர். அடி போயா. கைதட்டி 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 உறவுகளே. எதுக்குமா? நாரதருக்கு தான் கை தட்டுறாங்க. உண்மையா பொய்யாங்க? நமசிவாய வாழ்க நாதன் நாதன் வாழ்க. இமை பொழுது என்ன சொல்லுங்க ஆண்டாள் வாழ்க கோவை ஆண்ட உருவடி வந்து ஓடியார்கள் ஆகமாய் என்ற அள்ளி பந்தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க ஆறுமுகம் தங்கராசு அலையாண்டி அலையாண்டி முத்தப்பா என்று சொல்லக்கூடிய உள்ளூர் பங்காளிகள் 18. சும்மா நான் ஒன்னும் படிக்காம இங்க நாளாக மாணவே அண்ணா மாணவன் அண்ணா நானும் ஈனமா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசக்கூடாது. தெரியாத விஷயம் பேசுங்க. நாரதர்னா நாரதருடைய தோற்றம் தெரியுமா? தோற்றம் தெரியும். என்னது? சப்ததாள கட்டை. சப்ததாள கட்டை என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கா? எங்க சப்ததாள கட்டை ஆசாரியா செய்ய சொன்னேன். அந்த ஆளுக்கு நெஞ்சு வலி. நாரியா துண்டநாயகன் சுதி விட்டும் வருவி. ஆமா என்கிட்ட இருக்கு. எனக்கு ஒரிஜினல் நாரதருக்கு தேவையில்லை. தேவையில்லை. ஏயா நாவிலே சரி அச்சாச்சரம். ஆமா அச்சாச்சரம்னா என்ன? அச்சாச்சரம்னா மந்திரம். என்னது? மந்திரம் என்ன? அப்புறம் என்ன என்ன மந்திரம்? 5 மந்திரம் இருக்கு. ஏய் 5ங்கிறது பஞ்சாச்சரம். அது பஞ்சாச்சரம். அச்சாச்சரம்னா 10. என்ன அஷ்டம்னா 10? ஆமா. போது நீ யாரடா நீ? யாரு? அஷ்டம்னா 8. யாரு எனக்கு தெரியாம சொன்னேன். புலி விடுவேன் கரெக்டா உண்மையான உன்னை போட்டு வாங்க தாண்டி. ஓ அவங்க நேரத்துக்கு நீங்க என்ன போட்டு வாங்குறீங்களா? பார்க்க முடியும். யாரு நாரதம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய முடியும். 4000 முடி சம்பளம் சும்மா நிறைய. எதுக்கு? எனக்கு தான் நாரதம் இருக்கு. நாராயணன் நாராயணன் நாராயண மகன் நாராயண மகன் நட்சத்திரம் வேங்கடப்பா அருமையான மீன் வருவன்றா. பெண்மாவி வாழ்க்கை ஆமா ஆமா ஆமா. ஒரு தோற்றத்தை பார்த்தாலே பைத்தியக்கார மாதிரி இருக்கான். யார் பைத்தியக்காரன்? ஒரிஜினல் பூ. எந்த நாரதம் இருக்கா? அந்த ஒரிஜினல் பூ. வேஷம் போட்டு பிச்சை எடுக்காத. வேஷம் போட்டு பிச்சை எடுக்காத மாதிரி இருந்து போறே பாரு. மரியாதை தேவை. என்ன மரியாதை? மரியாதையா நீங்க பேச கத்துக்கங்க முதல்ல. ஏரியா இப்ப என்ன நீ நாரதா? ஆமா. நாரதா என் கூட போய் சேர்ந்து பாட்டு பாப்பா. ஓட்டி இல்ல. ஓட்டி போடுவோம். ஓட்டி இல்ல. அவன் யாரு? நீங்க. நான் தோத்து போறேன். அப்புறம் என்ன பண்ண? யாரு? நானே தோத்து போனேன். ஊர்க்காரங்க கேளுங்க. காது கொடுத்தாருல. இல்லையா? நானா தோத்து போனேன். அண்ணே இவன் போய் சொல்ல மாட்டார். காது உயிரே அத மட்டும் பாருங்க. உயிரே 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 அம்மா யாரு ஜீப்பு? ஆண்டா இன்னொன்னு. உயிரின்னு 10 டைம் படிக்க. அப்ப நான் தான் பெரியாளு. சரி போட்டி வச்சுக்குவோம். பாப்பா போட்டி நிறுதியில யார் வெற்றி பெறுகிறார்கள்? சரி போட்டியில விருதுல யார் வெற்றி பெற? அன்பான வெற்றி. சரி பாப்போம் வாங்க. வாழ்க்கையில இதுவரை நம்ம தோத்தது அமரமாகும் கற்பனை கரும்பசி அகந்தானே சொல்லியிருக்காங்க. போட்டினா என்னன்னு தெரியுமா? என்ன போட்டினா என்னையா? போட்டினா என்ன பேசணும்? யாரு பெரியாலும் பேச பாக்க விட்டு பேசியா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை என் தெரியாத விஷயத்தை பேசுங்க. என்ன புரியல? எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் பேசுங்க. பேசுற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாத விஷயத்தை பேசுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நம்ம பேசுங்க. ஒரு பீடி இந்த கொடுங்க. ஏய் ஓடி 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 வக்கரங்கள் ஓடி ஆடி 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 ஆட்கள் ஓடி 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 மணமேலுக்குள்ள நிக்கிறேன். பஸ் காய்ச்சலாம். காலையில 5 கிலோமீட்டர் ஓடுறா டீ கடை லோது மருமலை கூட்டிட்டு ஓடி. ஏய் காயமையில போய்டா. காலையில வைக்கடா மண்பாடு ஓடடா ஓடடான்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதாடி. அகர முதல்ல எழுத்தல ஆறுவது முதற்றே உலகன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இனிய உலவான இல்லாத உடல் கறி இருப்ப காய் கலம் தட்டு. டெல்மி ஒழுக்க விழுப்பந்தரா ஒழுக்கம் 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 நன்றி வளர்ப்பது நன்று நன்று அண்ணே மரப்பு நண்டு. நேற்று தொண்டியில 350 ரூபாய் நண்டு. முத்தையா வந்திர எதிகர கட்டிச்சர முத்திக்கொள்ள வித்துக்கொள்ளவா கத்திக்கற முக்கதி கட்டுதல் பட்டகர வித்திக்கற வித்திக்கறவாகும். முகத்தி பல வர்க்கலி சுரத கத்தி பல கத்தி திருநாறு 30 வருடம் எத்தவரக அவ கத்
வாடி பத்தி அவன் மயக்காங்க நல்லா இருக்கு அங்கிட்டு போறாங்க நம்ம எப்படியாவது காலி பண்ணி போறான் பத்தை தலை வட்டை கடை ஒரு வட்டக்கிரி வட்டை பொருள் ஒரு வட்டை பகல் வட்டை திகழமாக கத்தி பட்டக்கிற வட்டை கடை வச்சிருக்கிற வச்சத்தை ஒரு வட்டத்தை ஒரு சிக்கல் திட்டத்தை வட்டப்படி ஒரு வட்டப்பத வட்டை படி நிற்கிறாங்க இருக்க கருவி வந்தாங்க கட்டுமாடி கட்டுமாடி அப்படியே கண்டுச்சங்க திக்கப்படி வட்டப்படி ஒரு வட்டத்தை ஒரு வட்டத்தை ஒரு சித்திரப்ப ஒரு கித்திரங்கிற போது கொஞ்ச பால் கொட்டை ரெண்டு கொக்கு சூப்பரா கொட்புட்டல பட்டை வரை வட்டி படுகிட்டு குடகரை உத்து போட வைக்க பரவல கறி உப்பு கறி அங்க சூப்பரா இருந்துச்சு இந்த கட்டல கைதல நெருங்கடி எப்ப மடமல் படி கப்பிய கறி முகரடி கட்டிடி வடிக்க வர்த்திகள் ஒரு கட்டி போடு ஹிந்தி கரண்ட மாட்டிக்க என்னோட ஏய் என்ன அருவாரே அது போனா அவருக்கு போராம வந்துருச்சு பெரிய என்னைய பத்தி முந்தா நாள் திருப்பத்தூர்ல 10 பேர் அடிக்க வந்த என்னைய ஒரே ஆளு ஒரே என்ன ஒண்ணு கும்பிட்டே விட்டுங்க என்ன மிரட்டி என்ன மிரட்டி நல்ல பொடி எடுமா உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை அடிக்கிறாங்களா அடிக்கிறாங்களா ஆளி பூரணி ஐயோ போச்சா ஆளை பத்தியெல்லாம் நல்ல பொடியது மாடு மாதிரி போறேன் வாயாங்க தம்பிடே அடிக்கிறாங்களா அடிக்கிறாங்களா அடிக்கிறாங்க அப்புறம் என்ன சொன்ன தம்பி வாயோ என்ன நடந்துக்கிட்டு என்ன என்னடா அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க சாங்கிய போடுறதுக்கு எத்தனை அடி ரூட்டுங்க நீங்க நாரத மகரிஷி நான் தான் நாரத இப்படி பேசுனதுதான் நமக்கு நான் இதா வருது சரி நாரதர் நீ ஆமா அப்பா வரணும் உங்க அப்பா பிரம்மா உண்மையா சொல்லாத உண்மையா தான் சத்தியா வந்துருமியா நீ தான் நாரதர் அப்புறம் அவங்க உண்மையா அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு பூ மாலை எல்லாம் ஊர்ல இருந்து கொடுத்தது மாலை ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் எல்லாமே வச்சு கையில் ஆனா காணா எதை வந்துருச்சு அவசரத்துல பேச்சுவார்த்தை டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கல பேச்சு என்ன பண்றீங்க இங்க இங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்களா இங்க நான் மேலாவூர்ல இருந்து வரேன் மேலாவூர் சோன் சத்தம் கடிச்சா அதெல்லாம் பாத்துட்டு போக வந்தேன் சோங்கர சத்தம் கடிச்சா ஆமா எந்த ஊர்ல இருந்து வரியா மேலூர்மா மேலூர்ல இருந்து வரேன் மேலூர்னா இங்க மதுரை தாண்டி இருக்கா அந்த மேலூர்ல மேலூர்ல இருந்து வரேன் நீ சொல்றதெல்லாம் நான் பேசுற மாதிரி ஆயிடுச்சு பாரு நிலைமை இதான் கொடுமை சரி எந்த சத்தியோட வருமா ஆமா சரி மொத்தம் எத்தனை உலகம் இருக்கு சொல்லு 17 உலகம் இருக்கு 14 14 ஆமா எங்க ஒரு 7 உலகத்து பேர் சொல்லு ஒரு உலகம் 2 உலகம் 3 உலகம் 4 உலகம் 5 6 7 7 தான் பேரு அதான் சொல்றேன் என்ன 7 சொல்லு 1 2 3 4 5 6 7 டேக்கப்பா 7 ராமாயணம் தெரியுமா தெரியும் யார் எழுதியது ராமாயணத்தை யார் எழுதினாரா இவர் எழுதினார் எவரு கம்பர் எழுதினாரு கம்பர் எந்த ஊரு கம்பர் வந்து திருவனந்தூர் எந்த ஊர்ல பிறந்தாரு திருவனந்தூர்ல பிறந்தாரு எங்க இறந்தாரு கேட்காது
மனுவேல குடி பெரிய ஆஸ்பத்திரியில் அட்டாக்கள். டேய், ஓ, கம்பர். எந்த கம்பரையா சொல்ற நீ? ஐயோ, பத்தி பேச. சரி, கேட்டு நீங்க டேய், மகனே பாரு. அம்மா அப்பா என்னையா சொல்ற நீ? ஐயோ, மனுவேல குடியில் அட்டாக்கள். யாரு? கம்பர். எந்த கம்பரு? நம்ம டீ கடை சுந்தரியா முகரைய பாரு, முகரைய அடி ஓட்ட முட்டாப்பட. ராமாயணத்தை எழுதினார்ல கம்பரு. இந்த கம்பரா கேட்க வேண்டியது. ராமாயணத்துடைய கதாநாயகன் யாரு? ராமாயணத்துடைய கதாநாயகன் ராமன். ராமன். ராமனோடு உடன் பிறந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? ராமனோட பிறந்த மொத்தம் அண்ணன் தம்பி 4 பேர். தெரியாமலாம் வர முடியாது. மகாபாரதம் தெரியுமா? மகாபாரதம் தெரியும். மகாபாரதத்துல மொத்தம் அண்ணன் தம்பி எத்தனை பேர்? 5 பேர். யார் யாரு? இருக்கு சொல்லுவோம்ல. சொல்லு. அர்ஜுனன் வே 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 அப்படி சொல்லியா? பெரியவன், சின்னவன், நடுவுலவன். அம்மா 5 பேர் இல்ல. அதுக்கு சின்னவன் 5 பேர். சரி, ராமாயணத்துல 4 பேர் இருந்தாங்கல்ல? அம்மா 4 பேர் இருந்தாங்கல்ல? ஆமா. யார் யார் பேர்? ராமாயணத்துல அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தாங்க. ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன். செத்துருக்கேன். ஓ 4 பேர் அண்ணன் தம்பி. சொல்லு. ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன். ஏன்டா சாகுற? எதுக்கு சாகுற? பேரை கேட்டா செத்துருக்கியா? படிச்சிருக்கிறாங்க. நான் படிச்சிருக்கேன் தம்பி. இப்ப நான் கரெக்டா ஜாதகா கேட்டுருங்க. 4 பேர் பேர் சொல்லுங்க. 4 பேர். ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன். அட சண்டாளா. ஏய் 3 பேர் பேர் சொல்லிட்டு 4வது பேருக்கு சாகுறங்கறியா? ஓ சாரன் இல்ல பேர் அவங்க அண்ணன் தம்பி 4 பேர் பேரு. ஓ பேரை தான் சொல்றீங்க. ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன். அட சண்டாளா பாவி. ராமன், பரதன், இலக்குமன், சத்ருகன். சத்து ஒரு எழுத்து மாறி போச்சோ. தம்பி படிச்ச மத்த தவலை தவக்காலை அப்படி போய் சொல்லு. அட நாராயண நாரா மாறி போச்சு என்ன புரியாது. சரி எங்க வந்தீங்க? நான் மேலவரத்துல இருந்து வந்திருக்கேன். என்ன சொல்றா. சொல்றா. ஹலோ கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க. என்ன என்னடா வாங்க வாங்க. கொஞ்சம் மரியாதை பேசுங்க. இங்க வாங்க அப்படின்னு சொல்லுங்க. உள்ள சத்தம் கேட்டுச்சு. உள்ள வந்திருந்து சத்தம் கிடைச்சு என்னன்னு? உள்ள 2 லேடிஸ் இருக்காங்க. யார் அவங்க? லேடிஸ்னா யாரும் உடனே கத்துங்களே. அட ஏயா நீங்க உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. யார் அவங்க? ஒண்ணு யாரு ஒண்ணுக்கு என் தங்கச்சி ஒண்ணு இருக்கு. கோட்டர் உனக்கு எங்க அப்பாட்ட இருக்கு வைக்க இல்லையாம்ல இருக்காம்ல. சாப்பிட்டு பாட்டில் தான் இருக்கான். இருக்கலாம். ஓ எனக்கு தெரியாதா? மோந்து வார்த்தை வாட வரேன் தெரியாதா? சரி பார்க்கலாம் அவர்களை. பார்க்கலாம். நீ வேணா நாரதர் போறியா? அப்ப அந்த நாரதரு போய் சந்திக்கியா? நான் தயார் எதை வேணாலும் செய்ய. சரி கூப்பிடுங்க. அடுத்தால அயாலு நம்மால போடுற அவர் பித்து கொண்ட மாதிரியே வருவான். அந்த லூஸ்னா எளிய காட்டு லூஸா இருக்கா? இப்ப பாரு ஏன்டா கூப்பிட்டேன்னு கேட்டாலும் கேட்பா. ஒண்ணுமே புரியாது. உள்ள இருந்து ஒரு ஆம்பளை எல்லாம் வருது. ஒண்ணும் புரியாது. இது திரைவனமா குமார் லாப்டாராங்க. ராத்திரி நேரத்து பூஜையில் டப்புடு 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 இந்த பாட்டு நீங்க பாத்துருக்கீங்க. என்ன சுபவேதனை பூஜை
எந்த நேரம் காலையே தூக்கிட்டு கிடக்குறேன். அது ட்ரைனிங் கொடுத்து நான் தான் கொடுக்கணும்ப்பா. இளங்குயில ஒரு பொம்மை நாரதர் வந்திருக்காரு. சாமி நாரதர் வந்திருக்காரு. தங்கா வாங்க சாமி. பிரம்மச்சாரி வலிக்கு விடலாம் சுப்பிரமணி 3 டோக்கன் வா. அவரு குமார் 4 நாளைக்கு பேருங்க. அதுக்கிழமை வேலை முடிஞ்சா கூட்டு போயிட்டாரு என்னை உள்ள. ஒன்றும் இல்லை, ரூமுக்கு கூட்டி போய் எப்படி வசதி இருக்குன்னு பார்க்கலாம். ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. குலப்பண்பிலே சிறிது முறையில்லாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்ற உங்களை சந்தித்ததில் மனம் மற்றற்ற மகிழ்வு. சந்தோஷம் சாமி. வணக்கம் சாமி. நல்லா இருமா. எப்படி பொருத்தம் பொருத்தமா இருக்கியா? நாளைக்கு எந்த ரூம்ல படுத்துக்கலாம்? தண்ணி கொண்டு யார் யாரு? இதான் ஆள். நீலக்குயிலே பாடும் சங்கீதம் கண்ணே உன்மொழி பாடாது போடால் பாழாது ஜீவன் பாசம் நம்மோடு கண்டே உன்மொழி பாடாது போடால் பாழாது ஜீவன் தாய் போலறியும் தாராட்டு பாடல் தாராமனாடும் சொல்லும் உடே தாராட்டெல்லாம் தந்தாக வேண்டும் என்ன இப்போது நீலக்குயிலே சோலைக்குயிலே பாடி பறக்கும் என் பாட்டுக்குயிலே பாடி பார்க்கலாம். நான் ஆடாத்துக்குள்ள ஒரு மதுரை போய் விருந்தாளி வந்தேன். பொட்டாட்டியை கரெக்டா யார் என்னடா எங்க ஓ படாடியா எங்க கிடைக்குது? என்ன ஒரு லேட்டா அப்படி லேட்டா உடனே நீங்க போய் நிமிர்ந்து குத்தாப்பு போட்டுறீங்க. நல்ல மனுஷன் என்ன செய்யணும்? பாடி பார்க்கலாம் புது தேவாரம் பாடு பாட்டிலே நீராடாரும் குயிலே சோலைக்குயிலே. அப்பா இன்னைக்கு மாசம் ஆயிரம் 4 10 டெலிவரி. அடுத்தாள் முடிஞ்சு இன்னும் 2 நாள்ல குழந்தை வந்துடும். நீ கூட்டு வந்தாலும் சரியில்லை. வேற ஆள் நீ கூட இருந்து வர சொல்லிட்டேன். அவனே உனக்கு சரியான வேலை. நாங்க எவ்வளவு அவையெல்லாம் வேணாம் எனக்கு. நம்ம வீட்டுல இந்த காலமாடு இருக்கு. சரிம்மா, தங்கச்சி வர மாதிரி. தங்கச்சி இங்கு வந்த சொந்தம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்பம் பொங்கவோ
இருக்கிறார். நாரத மகரிஷியா? ஆமாமா. சுவாமி அழைத்து வருகிறேன். உடனே அழைத்து வருகிறேன். சுவாமி வருக. பருவம் எனது பாடல், பார்வை எனது ஆடல், பருவம் எனது பாடல், பார்வை எனது தேடல், கருணை எனது கோடி, கலைகள் எனது காதல், கருணை எனது கோடி, கலைகள் எனது காதல். தவமுனி வரி வருக, தருணம் ஆசி தருக, தவமுனி வரி வருக, தாருடைய ஆசி தருக, உமது வருகையாலே உளமகிழ்ந்திடுவோம், உமது வருகையாலே உளமகிழ்ந்திடுவோம். இணைப்புணமது வருவேலை, தரிசனம் தரும் இது வேலை, இறைக்குணமதில் வருவீரே, தரிசனம் தரும் உண்மையிலே, காதல் எனக்கு புது வேலை, கண்ட வேலை தொடும் வேலை, காதல் எனக்கு புது வேலை, கண்ட வேலை தொடும் வேலை, நானும் நிரப்பிடவே இவை வாழ்த்தலின் கவுனவே, போற்றும் விதம் இருக்கும் உயிர் வாழ காணமுடியும். கால முடிவரை வருக, தருணை ஆசி தருக, உமது வருகையாலே உலகம் வருக வருக. எல்லா வேதங்களும் போற்றும் இசை மேதைய வருக, இருடைய வருக, கலைவாணி தவப்புதல் வரை வருக, ஞானத்தின் திருவுருவை வருக, நான் வரையின் தனித்துவமை வருக, வானத்தின் இசை என்று மணிர் வளர் மதிக்குழுந்தை வருக வருகின்றேன் சார்பாக, என் நாட்டு மக்களின் சார்பாக வணங்குகிறேன். வாருங்கள் சுவாமி, தாங்கள் வருகையினாலே பெரிதும் மகிழ்ந்தேன். வந்த காரணத்தை எடுத்து சொல்லி வாழ்த்த வேண்டும். மங்களம் உண்டாகட்டும். வாழ்க வல்லாண்டு வளர்க. நல்லாரை காண்பதும் ஒன்று, நலரைக்கு நல்லார் சொல் கேட்பதும் ஒன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதும் ஒன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் ஒன்று என்பது முதுமொழி. அந்த முதுமொழி கிழங்கு வந்தவுடனே அற்புதமானது ஒரு வரவேற்பு. இடத்தில் இணந்து சார்பாக சிறிய வாழ்த்து என்றார். நம் மகளே, சந்தன மகளே, நம் மகளே, தேவதமிழ் மகளே, நாரதன் ஆசி தந்தே, நாகரிகத்தை மொழிய பேசுக. நன்மகளே, தேவதமிழ் மகளே, நாரதன் ஆசி தந்தே. உன் புகழ் சிவனாலே, வாக்கு கலைகளாலே, வாக்கு கலைகளாலே, உன் புகழ் சிவனாலே, வாக்கு கலைகளாலே, கந்த கணபதியாலே, கந்த கணபதியாலே, நீ புகழ் புகழ் வாழ்த்து. நன்மகளே, சங்கமின் மகளே, ஆசி தந்தே, ஆசி தந்தே, ஆசி தந்தே. பெண்களுக்குள்ள குணங்களாகிய அச்சம், மடம், தானம், விகிர்ப்பு என்ற அத்தனை குணங்களும் உருக வைக்கப்பட்டு நான் வந்தவுடன் அன்பு பக்தி வாசமும் உபசரித்த உன்னை வாழ்க வல்லாண்டு என வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி விவரங்களை திறந்து வந்தாலும் விட உங்களுடைய நாவில் இருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்டால் தகுந்த விவரம் விவரமா வருதான் பார்க்கலாம். பேசுங்க. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது ஐயன் வள்ளுவருடைய வாக்கு. அவை எப்பொழுதுமே அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று தன்னுடைய பகுத்தறிவை சிதறவிடாமல் இவர் சொல்லாக இருந்தாலும் நன்கு விசாரணை செய்து ஆராய்ச்சி செய்து பேசுவதற்காக தான் கடவுள் பகுத்தறிவு அப்படின்ற ஒன்றை கொடுத்திருக்காரு. அந்த வகையில விவரம் கேட்பதாக சொல்லியிருக்கீங்க. கதை சார்ந்து நீங்க என்ன விவரம் கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். கதைக்கு அப்பாற்பட்டு நீங்க ஏதாவது கேட்டா நானும் திரும்ப கேட்பேன். கதை கேட்கக்கூடிய கேள்விகள், கேள்வி கேட்பது எனக்கு நான் கேள்விகள். சரி, நான் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்றது உங்களுடையதா இருக்கும். எல்லா நேரமும் அப்படி உங்க பக்கமே எல்லாமே இருக்குன்னு யோசிக்க கூடாது. அப்படி இல்லங்க. கேள்விகள் கேட்பதெல்லாம் அறிவு எதற்கு நினைக்கிறீங்க? எதுக்கு? இப்ப சொன்னீங்கல்ல, பகுத்தறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆமா. அறிவு ரெண்டு வகையில செயல்படும். சரி. ஒண்ணு நல்ல வழியில பிறருக்கு உதவணுங்கிறதுக்கு. சரி. ஒன்று எப்படியாலும் பிறரை ஏமாற்றி பிழைக்கலாம். நீங்க பேசும்பொழுது நான் போய் பேசுங்க, ரொம்ப நுணுக்கமா பேசுங்க. ஏங்க இன்னைக்கு நிறைய திருட்டு நடக்குது வெளியிலே தெரியாம. அறிவை ரெண்டு வகையில பயன்படுத்த முடியுதுல. ஒன்று நல்ல விதமா நடத்துவது, ஒன்று நல்வழியில நடப்பது, அதையும் செய்வது அறிவுதான். அதை தீய வழியில கொண்டு போய் சேர்ப்பது அறிவுதான். மண்டு மொழி கண்டு மொழி மாதே, 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 மாதே 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 மாதே, மண்டு மொழி மண்டு மொழி மண்டு மொழி கண்டு மொழி மாதே.
வந்துருவான். மனிதன் அப்படின்றவன் எல்லா நேரத்திலும் நிதானமா ஒரே மாதிரியான அப்படியே இதோட இருக்க முடியாது இல்லையா? அதுதானே உண்மை. நீங்க சொல்ற மாதிரி திருட்டோ தவறான வழியில போறதோ பொய் சொல்றதோ பேர் அறிவு இல்லை. அது அறிவு இழந்தா நடக்கிற காரியம். அறிவோடு இருக்கிற யாரும் செய்யற காரியம் கிடையாது. அறிவு எப்பொழுது இழக்கப்படுதோ அப்பொழுது மதி இழந்தாதான் இந்த மாதிரியான தவறான விஷயங்கள்லாம் நடக்கும். சரி வாங்க. எந்த அப்படி இல்லைங்க, எப்படி அறிவை இழந்தா செய்யறதில்ல. சரி அப்படி சொல்லிட முடியாதுல்ல. ஒரு திருட்டு வேலையை செய்யறான்னா அவன் ரொம்ப நுணுக்கமா அதை கொண்டு சேர்ப்பதற்குரியது அறிவு தான் இல்லையா? பயன்படுத்துற விதம் தான் தவறாது. ஒன்று நல்ல வழி, இன்னொன்று கெட்ட வழி. அறிவு கொண்டு செயல்படுவது பகுத்து ஆராய்வதுதான். ஆனா போய் சேர்க்கின்ற இடம் பார்த்தீங்களா? இப்ப மகாபாரதத்துல தர்மன் இருந்தா இந்த பக்கம் பாண்டவர்களுடைய புராணம், இந்த பக்கம் கௌரவர்களுக்கு துரியோதனன் இருக்கிறான். ரெண்டு பேரையும் கூப்பிடுறாரு. ஏயா நானும் தான் இருக்கேன், இந்த உலகிலே என்னை விட நான் பெரிய ஆள் தான், இந்த நாட்டை ஆளக்கூடியவன் தான் அப்படின்னு துரியோதனுடைய எண்ணம் இருந்தாலும் ஏன் தர்மனை மட்டும் இந்த உலகம் எப்பொழுதுமே புகழா பேசுது, அவன் மட்டும் பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம். பார்த்தார் கிருஷ்ண பரமாத்மா, 2 பேர்த்தையும் வர சொன்னார். வாங்கடா, 2 பேரும் போய் இந்த உலகத்துல எவரெல்லாம் நல்லவர்கள் இருக்கிறார்கள், யாரெல்லாம் கெட்டவன் இருக்கிறான்னு போய் பார்த்தோம் அப்படின்னா தர்மன் போனான். தர்மன் போய் எல்லா ஊரையும் சுத்தி பார்த்து வந்து நாளையே சுத்தி பார்த்துட்டு உள்ள வர்றான். வந்து என்ன சொல்றான்? ஐயா, அந்த நாட்டுக்குள் வாழக்கூடிய அனைவருமே நல்லவர்களாகவே இருக்காங்க. நாட்டுல வாழக்கூடிய அனைவருமே நல்லவர்களா இருக்கான் அப்படிங்கிறான். யாரு? தர்மன். துரியோதனன் போயிட்டு வந்து சொல்றான், இந்த நாட்டுல வாழக்கூடிய எல்லாருமே கெட்டவங்களாவே இருக்காங்க அப்படி. பாருங்க, போனது 2 பேரும் தான், ஒரே நாட்டுக்குள்ளதான் போனாங்க. ஒன்று அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஐயா, ஒரு சில பேர் நல்லவனா இருக்கான், ஒரு சில பேர் கெட்டவனா இருக்கான்னு சொல்லியிருக்கான். துரியோதனன் போனான் பின்னாடியே. துரியோதனன் போய் அதே நாட்டுக்குள்ள அதே மக்களை தான் பாக்குறான். அவன் ஐயா பாதி பேர் நல்லவனாவும் பாதி பேர் கெட்டவனாவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஆனா என்ன ஆகுங்க, தர்மனுடைய எண்ணம் இருக்குல்ல, அவனுடைய எண்ணம் எப்பொழுதுமே உயர்ந்தது. அதனாலதான் அவன் பார்க்கின்ற அனைவருமே நல்லவனாகவே பார்த்தான். யாரை பார்த்தாலும் நல்லவனாகவே தெரிந்தவனுடைய கண்ணுக்கு. துரியோதனுடைய எண்ணம் எப்படி இருக்கு? எப்பொழுதுமே கெட்டதாவே இருக்கு. அதனாலதான் பாக்குறதெல்லாம் கெட்டதாவே தெரியுது. அவ கெட்ட என்ன 2 பேருமே வந்து சொன்னாங்க, எல்லாரும் ஒரே நாட்டுக்கு தான் போனீங்க, ஒரே மக்களை தான் சந்திச்சீங்க, அவன் நல்லவன் இருக்காங்க, இவன் கெட்டவன் பாத்தீங்களா? ஒரே நாடு தான், ஒரே மக்கள் தான், ஒரே ஊர் தான். ஆனால் நாம் பார்க்கின்ற விதம் இருக்குல்ல, அதுதான் தப்பாது. அறிவை நல்ல விதமாகவும் செயல்படுத்தலாம், அதையே புத்தி நுட்பமா ரொம்ப தெளிவாகவும் செயல்படுத்தலாம். நற்காரியத்துக்கு இருந்தாலும் சரி, தீய காரியத்துக்கு இருந்தாலும் சரி. கொஞ்சம் இருங்க. இந்த வீடியோ ஒரு 2 நிமிஷம் அமர்த்துங்க போட்டுக்கலாம்.